பண்ணதுக்கு அப்புறம் அதனால வந்து மத்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. அது பக்கத்துல இருந்து சொன்னாரு, உடம்புல நல்ல ரத்தம் ஒண்ணா நீ ஏன் அங்கே இருக்கேன்னு. இந்த மாதிரி நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை எல்லாம் மக்கள் நலனை சார்ந்தது. மக்கள் நம்மை வரவேற்கின்றார்கள். அவர்களுக்கு உரியவராக நம்முடைய கட்சி மாறிக்கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் தேசிய தலைவருடைய பெரும்புகளை இந்த மண்ணிலே நிறுவக்கூடிய அளப்பரிய சக்தியாக நாம் மாறுவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். தேசிய தலைவர் அவர்கள் வருவிக்க விடாமல் இருந்திருந்தால் நாம் என்னவாக இருந்திருப்போம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்களை திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் அவதார புருஷன் என்று சொன்னார்கள். அதர்மங்கள் மேலோங்கி கருமங்கள் அழிகின்ற பொழுது இறைவனால் சில பேர் அனுப்பப்படுவார்கள். அப்படிப்பட்ட அவதாரம் தான் தம்பி பிரபாகரன் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலம் ஒரு முற்றுப்புள்ளியை பெறுகின்ற நிலை. அடுத்து நம்முடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு பிறகு பெருந்தலைவர் ஐயா சீமான் அவர்கள் இந்த புலிக்கொடியை கையிலே தூக்குகின்ற பொழுது ஒரு புதிய உணர்ச்சி பாய்க்கப்பட்டது. அப்படி அவர்கள் இந்த கொடியை கையில் ஏந்தாமல் இருந்திருந்தால் என் போன்ற தமிழ் ஆர்வலர்கள், உங்களை போன்ற தமிழ் பற்றாளர்கள் எல்லாம் ஒரு மனநோயாளியாகத்தான் இருந்திருப்போம், நடைபெறமாகத்தான் இருந்திருப்போம். அந்த நிலையை மாற்றினார்கள். காரணம், தேசிய தலைவர் அவர்களை எம்முடைய பெருந்தலைவர்கள் சந்தித்ததுதான் காரணம். அவர் சந்திக்கவில்லை என்கின்ற ஒரு சொல்லாடலை சொல்லுகின்றார்கள் என்று எல்லோரும். பிரபாகரனை சந்தித்துத்தான் தமிழ் தேசிய உணர்வு பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய பெயரை சிந்தித்தாலே ஊனும் உடலும் இரத்தமும் தமிழன் என்கின்ற உணர்ச்சி. இன்றைக்கு தேர்தல் களம், சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம், நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம், உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்தித்தோம். ஒரு 30-32 லட்சம் மக்கள் நம்மளை ஆதரித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசியல் அரங்கிலே அது வேற்று கட்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு மக்கள் சேவையை தேசிய தலைவர் பிறந்த நாளிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உறுதிப்படை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்முடைய உறுதிப்படை கொடுக்கக்கூடிய இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குகின்றார். அரசு வேறு அரசு, அரசு நிர்வாகம் வேறு. ஆனால் பாராட்டப்படுகின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள். காரணம், ரத்தம் என்ற உறுதிப்படை இருக்கின்றதே, இதை செய்கின்ற ஒரு அளப்பரிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மற்ற ஆளுநர்கள் ஏன் நீங்க அந்த உறுதிப்படையை கொடுக்கலாமே, ரத்த தானம் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறப்ப, நாங்களும் போனோம், ரத்த தானம் பண்ணதான் போனோம், எங்க ரத்தத்தை எடுத்து சோதனை பண்றோம்,